இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு கான்ஷியஸ் வந்துடும். அப்புறமா நீங்க எல்லாரும் போய் பாருங்க. அது வரைக்கும் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே டாக்டர். கடவுளே. சரி, அதான் அண்ணனுக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார்ல. நீங்க யாரும் வந்ததுல இருந்து சாப்பிடவே இல்லை. வாங்க போய் சாப்பிடுவோம். வா மித்ரா. ஏன் பாட்டி, ம்? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஏன்டா கேக்குற? நான் அக்கறையில சொன்னதை கேட்டுட்டு அவங்க என்ன முறைச்சு பார்த்துட்டு போறாங்க, அதான் கேட்டேன். அவங்கள பத்தி தெரிஞ்சிருந்தும் நீ ஏன்டா வாய கொடுக்கற? சரி வா, நாம ஏதாவது போய் சாப்பிட்டு வரலாம். பாரதி வா போலாம். இல்ல பாட்டி, எனக்கு எதுவும் வேணாம். சரி சரி, எங்களுக்கும் ஒண்ணும் வேண்டாம். ஏ தவக்கல, உன் அன்னிக்கு பசிக்கலையா? நீ போய் அங்க உட்காரு போ. சரி பாட்டி. ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க? இப்போ உங்களுக்கு என்ன சாப்பிடணும் அவ்வளவுதானே? வாங்க போலாம். வாங்க தவக்கல. ம், வாங்க பாட்டி. என்ன வேணா நடந்திருக்கலாம், ஆனா இந்த நிமிஷம் நீங்க வேணான்னு சொன்னவங்க தான் உங்க பக்கத்துல இருக்காங்க. அப்படின்னா நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவசரப்பட்டு அவங்கள மறந்துட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. நடந்த விஷயங்களை வச்சு நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு அட்வைஸ் இது மட்டும்தான். வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. அதுக்காக ஒருத்தவங்கள நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம். அதுக்கு நானும் துணையா இருந்திருக்கேன்னு நினைக்கிறப்போ எனக்கே என்ன நினைச்சா அசிங்கமா இருக்கு. நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். பண்ண தப்புக்கு அதுதான் பிராயச்சித்தமா இருக்கணும்னு நான் நம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இப்போது உங்களுக்கு இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லணும்னு தோணியிருக்கு. அது மூலமா என்னோட பெரிய குழப்பத்துக்கு நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் நீங்க அதிர்ச்சி ஆகாம ரொம்ப நார்மலா பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணே, கண்ணு முடிச்சிட்டீங்களா? போங்கண்ணா. நீங்க ரொம்ப பயமுறுத்திட்டீங்க. நான் தான் நைட்டு ஆஸ்பத்திரி போலான்னு சொன்னேன்ல, நீங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. சரி சரி இருங்க, நீங்க கண்ணு முடிச்ச விஷயம் அன்னைக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் இப்பவே போய் கூட்டு வந்துடுறேன். டேய் தவக்கல, இரு ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்கண்ணே, என்ன வேணுமா? எனக்காக நீ ஒரு விஷயம் பண்ணணும். சொல்லுங்கண்ணே, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். இன்னைக்கு ஆதி ஹாஸ்பிட்டல் விட்டு போகவே கூடாது. அவ்வளவுதானே, பாத்துக்கலாம் விடுங்கண்ணே. ம், அது சரி, ஆதி எதுக்கு போட சொல்லியிருக்காங்க? இவன் என் முதலாளி பிசினஸ்ல எப்ப பார்த்தாலும் குடசல் குடிச்சே இருந்தான்டா. இவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது தெரிஞ்சுக்கிட்டு இங்கேயே வச்சு கதையை முடிக்க சொல்லிட்டாரு. முடிச்சிடலாம். கண்டிப்பா இவங்க ஆதியை பத்தி தான் பேசுறாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமும் என்னால ஆதியை விட்டுட்டு போக முடியாது. என்ன ஆனாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, ஆதியை நான் இங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம விட மாட்டேன். பாரதி, உங்களுக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? எதுக்கு இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? மரியாதையா போயிடுங்க. மித்ரா, நான் இங்க இருக்கிறதால உனக்கு என்ன பிரச்சனை? நான் இங்க ஒரு ஓரமா இருந்துட்டு போயிடுறேன். உன்னை நான் எந்த வகையிலயும் தொந்தரவு பண்ணவே மாட்டேன். மித்ரா, எதுக்கு தேவையில்லாம இவகிட்ட பேசி உன் டைமை வேஸ்ட் பண்ற? நீ என்ன சொன்னாலும் அவங்க பண்றது தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கூட போற மாதிரி போயிட்டு மறுபடியும் வந்து இங்கே தான் நிக்கிறாங்க. சரி, நாம போய் டாக்டரை பார்த்து பேசிட்டு வரலாம். வா வா மித்ரா. பாட்டி, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நான் இங்கேயே இருக்கேன். இதுதாம்மா கரெக்ட். இந்த மாதிரி சமயத்துல நீ ஆதி பக்கத்துல இருக்கிறதா சரியா இருக்கும். மித்ரா சொல்றதுக்காக நீ கவலைப்படாத. சரிங்க பாட்டி, நீங்க கிளம்புங்க. ம்.
ஐயோ ஏய் ஏய் அண்ணி ஏய் விடுடா விடு. ஏய் வாடா ஆதி இங்க பாருங்க. ஏய் யாரா நீங்களா ஏய் டேய் அவனை பிடிங்க சார் அவனை பிடிங்க டேய் அவனை பிடிங்கயா டாக்டர் டாக்டர் உள்ள சீக்கிரம் போய் பாருங்க டாக்டர் சீக்கிரம் வாங்க. ஓகே டாக்டர். என்ன இவனுக்கு எப்படி ஓடுறான் என்னாச்சு அண்ணே? என்னடா ஆச்சு? தெரியலையே மித்ரா. வா உள்ள போய் பார்க்கலாம். என்ன பாரதி இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? இல்லனா அவன் உங்களை குத்தி இருப்பான். அதுக்காக எப்படி ரத்தம் வருது பாருங்க. டாக்டர் டாக்டர் இங்க என்னாச்சு? டாக்டர் இங்க பாருங்க. நர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் செட் எடுத்துட்டு வாங்க. போங்க. அது சார் நீங்க இப்படி வந்துருங்க. கொடுங்க. இந்தாங்க டாக்டர். சாரி சாரி. ஆதி என்னாச்சு ஆதி? இன்னும் என்னங்க ஆகணும்? ஆதி என்ன குத்துறதுக்காக 2 ரவுடி பசங்க உள்ள வந்துட்டாங்க. நல்ல வேளை பாரதி நீ காப்பாத்திட்டாங்க. நீங்க ஈஸியா சாரி சொல்லிட்டா எல்லாமே சரியாயிடுமா? நான் இதெல்லாம் சும்மாவே விட போறதில்ல. கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண தான் போறேன். மேடம் உங்க கோவம் எனக்கு புரியுது மேடம். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. கண்டிப்பா நாங்களும் எங்க சைடுல இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்றோம். ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க மேடம். எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? இதை நான் சும்மா விட போறதில்ல. அண்ணே அண்ணே மாட்டிக்க மாட்டல்ல? வாய்ப்பே இல்லை. அதை நினைச்சு நீ பயந்துட்டு இருக்காத. சும்மா சொல்லக்கூடாது. அன்னைக்கு உங்க மேல செம்ம லவ். பெசாம இருடா, பாரதி காதல படுத்துட்டு போகுது. எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம். சரிண்ணே சரிண்ணே. அண்ணே இந்த இடம் ரொமான்ஸுக்கு செட் ஆகல. வாங்க வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். சார் நான் தான் சொல்லிட்டேனே, எங்க சைடுல இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்றோம் சார். இது எங்களுக்குமே ஷாக்கிங்கா தான் இருக்கு. சரி டாக்டர், உடனே பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறது அவ்வளோ சேஃப் கிடையாது. சரிங்க சார். ஓகே, நான் ரிசப்ஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.